ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க என்ன எழுதியிருக்கு? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ ஆக்சுவலா இந்த இது எல்லாமே நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எடுத்துக்கிட்டாரு. அவருடைய மரணத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. அதுதான் இதுல அந்த 5வது வசனத்துல மொத்தமே இதை நேற்றைக்கும் பார்த்தோம். தேவன் அடிக்க சித்தமான போது அவரு பாடுபடுகிறத யாராவது பரியாசம் பண்ணனா என்ன நடக்கும்? அவன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளையும் வேதனைகளையும் பரியாசம் பண்ணுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்துல இடமே இருக்காதுன்னு சொல்லி. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, எப்படி யார் பரியாசம் பண்றா? நாங்க பரியாசம் பண்றோமா? சரித்திரத்துல இன்னைக்கும் பலரும் என்னது இயேசு மறிக்கல, இயேசுக்கு பதில் வேற ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சாங்க, இப்படி பல கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பைபிள்ல இருக்கிறத நம்ம என்ன செய்வதில்லை, சரியா புரிவதே கிடையாது. வேதம் தெளிவான காரியத்தை தான் நமக்கு போதிக்கிறது. ஏன்னா தேவன் படுகிற பாடுகளை பரிஹசிக்க ஆள் இருக்கு. பாடுகளை இன்னைக்கு என்னது இயேசு கிறிஸ்து சொல்றான்ல, அவர் தெய்வமா இருந்தா என்னத்துக்கு இந்த பாடுகள் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கும் போதே அவன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லை. இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த பாடம் என்னன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்த்தது எதுக்காக? நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக அப்படின்னு ஏசாயா சொல்லும் போது அதுல இந்த ஒரு நல்ல சென்டென்ஸ் எனக்கு இன்னைக்கு ஒரு தியானமா இருந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்னைக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு அவர்கிட்ட 5 காயம் இருக்கு. அன்னைக்கு சிலுவையில் உள்ள 5 காயங்கள். ஒரு காயம் தலையில, ஒரு காயம் முள்முடியின் காயங்கள், 2 கையிலையும் ஒரு காயம், காலில காயம், விழாவில காயம். அப்போ இந்த காயங்கள் அப்படியே சிரசு, பாதம், 2 கை, விழா, 5 காயம் ஆயிருச்சு. சிரசு, பாதம். இந்த 5 காயங்கள் நமக்கு படிப்பிக்கிறது என்னது? அதாவது பாவ மன்னிப்பு. ஓகே, அப்ப இந்த காயத்தை உணர்கிறவனுக்கு தான் பாவ மன்னிப்பு. அவர் எங்கெல்லாம் காயப்பட்டார், எப்படி காயப்பட்டார், எதுக்காக இந்த தழும்புகள் இன்னைக்கும் எது? அவருடைய சரீரத்துல தழும்பு உண்டான இடங்கள் அது சிரசு, பாதம், 2 கை, விழா. இவ்வளவு இடத்துலயும் தழும்பு இன்னைக்கும் மாறாது. அதாவது அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் உயிர் தெழுந்து வந்த உடனே தோமாட்ட காட்டுறாரு, நீ வந்து கையிட்டு பாரு, விழாவில் கையிட்டு பாரு, என் கையினுடைய 2 கையையும் பாரு, 2 காலையும் பாரு. அப்போ அவருடைய சரீரத்தினுடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த குணமாகிற விதத்தை ஒண்ணு தியானிக்கணும். நான் எப்படி முதல்ல குணமாகிறது? எதுல குணமானேன்? நான் முதலாவது மன்னிக்கப்படுகிறேன், 2வது குணமானது இது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். சும்மா சமாதானம் என்ன தேடி வராது. என் பாவத்துக்கு நான் சாகணும், நீதிக்கு பிழைக்கணும். அடுத்தது நான் என்ன செய்யணும்? அவர் காட்டும் வழியில வாழணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு மனுஷன் கேன்சர் நோய் வந்துட்டு வைங்க. அந்த நோய் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்ற ஆளு திருப்பி அந்த நோய் வருவதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஜீவிச்சானோ அப்படியெல்லாம் ஜீவிக்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆயுசு நாட்களில் அந்த நோய் ரிட்டர்ன் பண்ணாத விதத்துல எப்படியெல்லாம் பத்தியங்காத்து வாழுகிறானோ அதே போலதான் அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னா நம்ம பத்தியங்காத்து தான் வாழணும்.
எல்லாரும் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, ஏதோ வந்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாச்சு, நான் நம்பியாச்சு, தெய்வமும் என் பாவத்தை மன்னிச்சாச்சு, நான் பரிசுத்தமாகியாச்சு, இனி எனக்கு பிரச்சனை இல்லை, பின்னையும் பழையது போல ஜீவிக்கலாம், பழையது போல போய் சொல்லலாம், பழையது போல சண்டை போடலாம், பழையது போல நம்ம என்ன வேணுமோ எப்படி எல்லாமோ வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய தழும்புகளால் குணம். ஏன்னு சொன்னா அந்த தழும்பு எப்பவும் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தழும்பு மட்டும் அவருடைய சரீரத்துல இருந்து மாறாது. தழும்பு நமக்கு காட்டுகிறது மன்னிப்பை மட்டுமல்ல, பாவத்துக்கு நீ செத்திருக்கிற, நீதிக்கு பிழைத்திருக்கிற, அவருடைய வழிகாட்டுதல்ல நடக்க போற இந்த 3 எண்ணத்தையும் அது உணர்த்துக்கிட்டே தான் இருக்கும் தழும்புகளை பார்க்கிறவனுக்கு. ஏன்னா பழையது போல பாவத்துல வாழ நினைச்சிட்டான் அப்படின்னு வச்சுங்க, அந்த கேன்சர் நோய் போல அது திரும்பவும் நினைச்சிடும், பயங்கரத்தை கொண்டு வந்துடும். ஒரு கேன்சர் நோயாளி எப்படி வெளியே வந்த பிறகு அந்த நோயிலிருந்து சாவு இல்லாம வாழ ஆரம்பிச்சா பழையது போல சாப்பிடணும் முடியாது, பழையது போல ஆடம்பரமா இருக்க முடியாது. ஆயுஸ் உள்ள வரைக்கும் என்ன செய்யணும், என்ன கண்டிஷன்ல இருக்கணுமோ அந்த கண்டிஷன்ல இருக்கணும். ஏன்னா இந்த நோய்க்கு ஒரு தன்மை உண்டு, அந்த கேன்சர் நோய்க்கு ஒரு தன்மை உண்டு. அது ஏதோ ஒரு காரணத்தாலும் பூரணமா சரீரத்தை விட்டு போகாது, எங்கேயாவது அதுக்கு வேறு கிடக்கும். நம்ம ஆகார ரீதியில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்குனாலும் அந்த வேற நினைச்சிடும், பிடிச்சி ஏறிடும். இப்போ அதனால அந்த அந்த குணமான பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, பழையது போல வாழவே மாட்டாங்க. அப்ப குணமானோம் என்று சொன்னா அது என்ன சொல்ல தெரியுமா, பாவத்துக்கு செத்துருக்க, இனி என்ன செய்யறாத, பாவத்துக்கு போகாத அப்படின்னு சொல்றதுதான் குணமாகிற அந்த தழும்பு நமக்கு படிப்பிக்கிற ஒரு பாடம். அப்ப அடுத்தது இந்த தழும்பு என்ன செய்யுது, நீதியில நிலைநிறுத்தும், அவரு காட்டும் வழியில வாழ வைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. தழும்புகளால் குணமானோன்னு சொன்னா நான் குணம் இல்லை, இனி பழையது போல நம்ம ஜீவிக்கலாம், ஜீவிக்க முடியாது. அவர் காட்டும் வழியில தான் நடக்கணும். ஏன்னா 1 பேதுருவுல 2ஆம் அதிகாரம் 24, 25 நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அடுத்து என்ன சொல்ல, சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தே இப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பெரும் கண்காணியும் ஆனவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இனி வழி நடத்துகிற தழும்புகளால் குணமானீர்கள்னா அதுல இன்னொரு பாடம் என்னங்கன்னா, அவர் நடத்தும் வழியில தான் நடக்கணும். இல்லாம நம்ம இஷ்டத்துக்கெல்லாம், அதாவது பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவினுடைய பாடு மரணத்தை நம்பி அதுல ஒரு மனுஷன் மனம் திரும்புதலை கண்டிருந்தால் அவருடைய தழும்புகளை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அவர் காட்டும் வழியில தான் நடக்கணும். அப்படி நடந்தால் என்ன நடக்கும், நடந்தா 2 காரியம் நிச்சயமா நடக்கும். என்ன நடக்கும்னு சொன்னா, ரோமர் 8:29 பிரகாரம் நம்ம என்ன செய்ய போறோம், அவருடைய சாயல், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்தலின் சாயலுக்கு வருவோம். நம்ம உயிர்த்தெழுந்தலின் சாயல் நமக்கு உண்டாகும். இல்லாம பழைய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அல்ல, உயிர்த்தெழுந்தலின் சாயல் நமக்கு உண்டாகும். அது யாருக்கு, இந்த தழும்புகளை பார்க்கறது யாராயிரம் ஒப்புரவாவதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய சாயல்ல ஒப்புரவாவதற்கு நம்ம முன் குறித்திருக்கிறார். அவருடைய எல்லாரும் அவருடைய தழும்புகளை பார்க்க முடியாது. அவருடைய சாயல்ல நம்ம பங்குள்ளவர்களாய் மாறும்படி யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களுக்கு தான் இந்த தழும்பை பற்றி உள்ள ஞாபகம் இருக்கும். ஏன்னா கையில தழும்பு, காலில் தழும்பு, தலையில தழும்பு, விழாவுல தழும்பு. இந்த தலத்தழும்பு சிந்தனையின் பாவம், கையின் தழும்பு நம்முடைய கிரியையின் பாவம், காலின் தழும்பு வழிதப்பி நடந்த பாவம், விழாவின் தம்பு மாம்ச இச்சையின் பாவம். இந்த தழும்புகள் நமக்கு சில காரியத்தை உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த கேன்சர் நோயாளி எப்படி ஜாக்கிரதையாய் தனக்கு கிடைத்த இந்த ரீல் லைஃப், திரும்ப கிடைத்த ஒரு வாழ்க்கையை எப்படி ஒழுங்கா நடத்த முயற்சிக்கிறானோ, அதுபோல அவர் வழிகாட்டுதல்ல மட்டும், அவருடைய வேதத்துல மட்டும், அவருடைய சித்தத்துல மட்டும், அவருடைய இஷ்டத்துல மட்டும்தான் நடப்பான். தனக்கு தோணுன போல
நம்ம பாருங்க, நம்ம ஜெபத்திலே நமக்கு தோணுனது போலதான் ஜெபிக்கிறோம், தோணுனது போல நடக்கிறோம். காரணம், அவருடைய தழும்புகளால் நம் குணமாகல. அந்த பழைய இயேசு, உடனே சிலுவை எல்லாம் பழைய காலம், சிலுவையின் பாடுகள், அதுக்கு இதுக்கு இப்போ ஒப்பந்தம். அப்படியே தழும்பு இன்னைக்கும் அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இயேசுடைய கையில நீ பார்க்க முடியும். அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே அந்த தழும்புகளை நீ பார்க்க முடியும். அது மகிமையான சரீரம். இந்த மகிமையின் சரீரத்துக்கு ஒன்னே நீ திருப்பதான் அவர் விரும்புகிறார். அதாவது அந்த தழும்புகளை பார்த்து வாழ்ந்தால், இல்லை அவருடைய வழிகாட்டுதல்ல நடந்தோம்னா அவருடைய சாயலா மாறும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன நடக்கும்னா, 1 கொரிந்தியர் 15:41 பிரகாரம் நம்ம என்ன செய்வோம்னா, மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இந்த வானவர் சொல்லுகிறது என்னது? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலாகவும் இருக்கலாம், தேவ தூதர்களுடைய சாயலாகவும் இருக்கலாம். வானவர்களின் சாயல் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வானவர் அப்படின்னு சொல்ற சுருக்கமா யாரை சொல்லுவாங்க? ஏஞ்சல்ஸ். அப்போ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலே சொந்த தீர்மானம் எடுக்காது. தூதர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் சுய தீர்மானம் இல்லாதவர்கள். அப்ப அவர்கள் தழும்புகளினாலே குணமாகிறவர்கள் தான் தோணித்தனமாய் எதையும் செய்ய மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள் அப்படின்றுள்ளதுதான் அதில் உள்ள அர்த்தம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3:18 நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இரண்டாவது பாருங்க, மறுரூபம். இப்ப இதுல ஒரு தழும்புகளால் குணமானோம்னு சொன்னா 3 காரியம் நம்ம வாழ்க்கையில போயிருக்கோம். பாவத்துக்கு செத்துருப்போம், நீதியில பிழைத்திருப்போம், அவர் வழிகாட்டுல நடந்துட்டே இருக்கும். இந்த 3 காரியம். நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு ஒரு மனுஷன் இன்னைக்கு அதெல்லாம் யாரையும் சொல்ல மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டது எங்க இருந்து ரட்சிக்கப்பட்ட, எதனால ரட்சிக்கப்பட்ட, எப்படி ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு ஒரு கேள்வி யாரை கேட்கவும் மாட்டாங்க, நம்ம சொல்லவும் மாட்டோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த இடத்தை புரிஞ்சுக்கிடணும், அவருடைய தழும்புகளால். அப்ப அவருடைய தழும்பு எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், அது என்னெல்லாம் கிரியைன்னு சொன்னேன். அப்ப அதுகளினால நம்ம இப்ப என்ன செய்கிறோம்? அவருடைய சாயல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல்ல, வானவர்களுடைய சாயல்ல. அடுத்து எதுக்காக அவருடைய சாயல்ல மாற்றுகிறார் அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணுக்கு இல்லை, மறுரூபமாவோம். நமக்கு சாவு வராது, மறுரூபம் வரும். நம்ம எல்லாம் சாவை கண்டுதான் பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவின் தழும்புகளால் நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு சாவு இல்லது. அதுக்கு பேர் மறுரூபமாகுதல். எல்லாரும் மரணம் அடைகிறோம்னு நினைக்கிறாங்க. நீ மரண பீதியில இருக்கிறாங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமான ஒருத்தனுக்கு மரண பீதி உண்டாகிறது. காரணம், அவன் அவருடைய சாயலில மாற்றப்பட போகிறான். அவன் மறுரூபமாக போகிறான். அந்த பிலிப்பியர் 3:21 அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மறுரூபமாக்கப்படுவார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அங்கே மறுரூபம் தான் அவர் சொல்றார், மறுரூபமாவோம். அப்ப அவருடைய தழும்புகளால் ஒருத்தன் குணமாகி பாவத்துக்கு செத்து நீதியில பிழைத்து அவர் வழிகாட்டுதல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும்? அந்த நபருக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, அவங்க உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலை தரித்து கொள்வதற்கும் தூதர்களுடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கு தக்கதாய் அவர்கள் மறுரூபமாவார்கள், மறிக்க மாட்டார்கள். நம்ம அப்போ உண்மையான விசுவாசி, அது மரணம் இல்லைங்க, அது மறுரூபம். இன்னும் 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம்.
இந்த மறுரூபமானதான் கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருக்கிறோம். அப்படிங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இருக்க, பிதாவின் வலது வருஷத்துல விட்டிருக்கிறார். ஆண்டவர் இனி எதுக்காக இருக்கிறார்? அவர் நியாய தீர்ப்புக்கு சிங்காசனத்துல உட்கார போறார். வரும் அந்த வேத பகுதியில எல்லாம் வரும். நம்மவும் மறுரூபமாக்கி நம்மையும் சிங்காசனத்துல உட்கார வச்சு நியாய தீர்ப்புல பங்குள்ளவர்களாய் மற்றவர்களை நியாயம் தீர்க்க நம்மையும் உட்கார வைப்பார். ஜட்ஜஸா மாற்றுவார். அந்த மகிமையான ஒரு வாழ்க்கை எதுல வரும் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமானா. அப்ப அந்த தழும்புகளின் தியானம் இருதயத்துல இருந்தா என்னை ஆமென். அதுக்கு எப்படி? அதுல முதல் படி இந்த உலகத்துல புரிந்து கொள்வது, நமக்கு ஒரு சமாதான வாழ்வை தருவார். அலைச்சல், கண்ணீர், போராட்டம், நெருக்கம் இதெல்லாம் இருக்கவே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் நம்ம கண்ணீரும் மாறையில, நம்ம அலைச்சலும் மாறையில, நம்ம பிரயாசங்களும் மாறையில, நம்ம பாடுகளும் மாறையில, நம்ம அது போல இருந்துகிட்டே இருக்கிறோம். வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன்னு சொன்னா நமக்கு இந்த மகிமையான வேதமும் தெரியல, வாழ்க்கையும் புரியல. அதனால இந்த வேதத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை ஜீவிதத்துல ஒரு முறை சிந்திச்சுட்டு இருந்தோம்னா பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்த்தார். ஓகே, நம்புறோம், ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், ஜெபிக்கிறோம் சொல்றோம், வேதம் வாசிக்கிறோம் சொல்றோம். ஆனா அதுக்குள்ள இன்னும் இருக்கிற அடுத்த பகுதிகளை சிந்திக்கிறது இல்லை. அவர்கள் தழும்புகளால் குணமாகிறோம்னா அந்த தழும்பின் குணமாக்குதல் எனக்கு என்ன தரும்? தழும்பின் குணமாக்குதல் உயிரோட இருக்கும் வரைக்கும் பழைய அந்த கேன்சர்கான கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய விதமா வாழ முடியாது. பாவத்துக்கு செத்தாச்சு. இப்ப நீதிக்கு தான் பிழைத்து இருக்கிறோம். இந்த நீதியில பிழைத்து இருக்கிறோம். தனக்கு இஷ்ட பிரகாரம் நடக்க முடியாது. தனக்கு தோணுனா ஜெபம் பண்ணுவேன், தோணுனா காணிக்க கொடுப்பேன், தோணுனா நான் ஆண்டவர்கிட்ட வருவேன், தோணுனா வேதம் வாசிப்பேன், தோணுனா நான் பிரசங்கம் பண்ணுவேன், தோணுனா நான் கூட்டம் நடத்துவேன். கட்டாயத்தினாலையும் தோணல்னாலையும் செய்ய மாட்டான். ஏன்னா தழும்புகளால் இவன் குணமாயிட்டான். அப்ப தழும்புகளால் குணமாகிறவன் என்ன செய்வான்? தான் இஷ்டத்துக்கு இல்லை, அவர் காட்டும் வழியில மட்டும்தான் நடக்க முடியும். தனக்கு இஷ்டப்பட்டது போல வாழலாமான்னு கேட்டா இப்ப ஒவ்வொருத்தனும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை வாங்கிடுவான், அங்க பறந்துருவான், இங்க பறந்துருவான், ஊழியத்துக்கு பைசா தாண்டு கண்ணீர் விட்டுருவான், கரைஞ்சிருவான், அழுதுருவான். இதெல்லாம் அங்க நடக்காது. தழும்புகளை ஆண்டவர் சொல்லி அவர் வழி நடத்திக்கிட்டே இருப்பார். தனக்கு தோணுதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தனக்கு தோணுதை பேசுகிறவன் அவருடைய தழும்புகளால் குணமானவனே கிடையாது. முதல்ல அவருக்கு பிள்ளையே கிடையாது. அவரால் மன்னிக்கப்பட்டவனே கிடையாது. அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டான் அப்படின்னு அவருடைய 5 காயங்களால நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால், அவருடைய 5 காயத்தினால் என் ஆத்துமாவை அவர் மீட்டிருந்தால், எனக்கு விடுதலை தந்திருந்தால், பாவத்துக்கு நான் செத்திருந்தால், நீதிக்கு நான் பிழைத்திருந்தால், அவர் வழிகாட்டல எல்லாம் நடக்கும். ஏன்னா அடுத்தது அந்த நோய் வரக்கூடாது, அந்த பாவ நோய் வரக்கூடாது, சுய நோய் வரக்கூடாது. நிறைய காரியம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது என்னது? அதனால அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறோம். தூதர்களுடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கு வேண்டி நான் மறுரூபமாக போகிறேன். அவரை முகமுகமாய் கண்டு பேச போகிறேன். அப்ப மறுரூபம். அப்போ அவருடைய தழும்புகளால் ஒருத்தனுக்கு விடுதலை இருந்தால் திரும்பவும் தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. அவனுக்கு மரணம் கிடையாது. அவனுடைய மரணம் சொல்றது என்ன தெரியுமா? அவன் மறுரூபமாகிறான்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல இருந்து சரீரத்துல இருந்து வேறுபட்ட உடனே மறுரூப நிலையில தேவனோடு கூட அவரை தரிசிக்க, அவர் இருக்கிற இடத்துல போகிற ஒரு பாக்கியத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய தழும்புகளை ஒண்ணு தியானித்து தன்னை ஒப்பு கொடுத்து ரிட்டன் இந்த பழைய ஜீவிதம், உலக ஜீவிதத்துல அவர் வழிகாட்டுதல்ல நடக்கிறவன் தான் யாருன்னு சொன்னா அவருக்கு தழும்புகளால் குணமானவர். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தரும்படியா காலையில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.